கடந்த 30 வருஷமா கூட்டணி அரசியலால காங்கிரஸ் கட்சி வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு. தொடர்ச்சியா வந்து நல்லா வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய கட்சி வந்து கூட்டணி அரசியலால தான் இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கு. இப்போதும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு 12% வாக்குகள் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி அதிரடியான கருத்துக்கள் மூலமா சமீபத்துல வந்து ரொம்பவே லைம்லைட்ல இருக்காரு. காங்கிரஸ்ல எல்லா காலகட்டத்திலையுமே காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் ஒரு கருத்து, முன்னாள் தலைவராக இருந்தவர் ஒரு கருத்து அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து சொல்லப்படும். காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஜனநாயகமாகவே கூட அது வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில சமீபத்துல வந்து கட்சி ஒரு கருத்து, கட்சி மாநில தலைவர் ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா மற்றும் ஒரு வாய்ஸாக தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு கடன் வந்து வாங்கியிருக்காங்க, விஜய்க்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு, விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் 18% வாக்குகள் இருக்கு அப்படின்னு விஜயை பாராட்டுறது சந்திக்கிறது அப்படின்னு தனி டிராக்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல வந்து அவர் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது கடந்த 30 வருஷமாக கூட்டணி அரசியலால தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற கருத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 12% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30 வருடம் அப்படின்னு சொன்னதால கடந்த 30 வருடத்துல காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இணைஞ்சு போட்டியிட்ட போது அவங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்தது, தனிச்சு போட்டியிட்ட போது அவங்களோட வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர். ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. பொதுவா பார்த்தோம்னா 90களுக்கு பிறகு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்தா ஒரு 3 முறை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து வந்து போட்டிட்டாங்க. மற்ற அனைத்து தேர்தலையுமே கூட்டணி அப்படிங்கிறது தான் வந்து போயிருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 98 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 5%க்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து வாங்குறாங்க. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட இணைஞ்சு போட்டிடுறாங்க. ஒரு 63 இடத்துல ஒரு 5 இடம் மட்டும்தான் வெற்றி பெறாங்க. அதனை தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து தனிச்சு வந்து போட்டிடுறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா 63 இடங்கள் அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட வாக்கு வங்கி அப்படின்றது 9.3% இருந்தது. அதற்கு பிறகு தனிச்சு போட்டிடுறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா 17 மாநகராட்சி உறுப்பினர்கள், 126 நகராட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 750க்குள்ளதான் அந்த அளவுக்கான உறுப்பினர் இடங்கள் அப்படிங்கறதான் வந்து வாங்குறாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5.71 அப்படின்ற அளவுக்கு தான் வந்து வாக்கு சதவீதம் இருக்கு. அதாவது அதற்கு முன்பா கூட்டணியில இருந்த வாக்கு விட அது வந்து ஒரு குறைவான வாக்கு சதவீதமாகத்தான் இருந்திருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அப்போ வந்து கவுன்சிலர்கள் வந்து மேயரையோ இல்ல வந்து நகராட்சி தலைவரையோ தேர்ந்தெடுக்கிற சூழல் இல்ல. மக்களே வந்து நேரடியா வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிற அந்த சூழல் தான் வந்து இருந்தது. அப்படி நம்ம பார்த்தோம்னா கூட அந்த காலகட்டத்துல பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக போன்ற கட்சிகள் கூட 2 நகர சபைகளை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கைப்பற்றினாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா மதிமுக கூட ஒரு நகராட்சியை வந்து கைப்பற்றினாங்க. ஆனா அப்போ வந்து காங்கிரஸால ஒரு நகரசபை, ஒரு மாநகரத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனா தற்போது வந்து கும்பகோணம் மாநகராட்சி அப்படிங்கிறது திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று காங்கிரஸை சேர்ந்தவர் தான் வந்து மேயராகவும் இருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் அந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சி வந்து வாங்கினாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்துட்டா கூட 4.3% வாக்குகளை தான் வந்து வாங்குறாங்க. அதிகபட்சமா நம்ம பார்த்தோம்னா வசந்தகுமார் அவர் போட்டியிட்டவர் கன்னியாகுமரியில, அவர் வந்து ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்குறாரு. சிவகங்கை தொகுதியில போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்குறாரு. மற்ற எல்லோருமே பாத்தீங்கன்னா 30,000 இந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கறதான் வாங்குறாங்க. குறிப்பா தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி போல இன்னொரு புறம் வந்து கலகுரல் எழுப்பிட்டு இருக்க மாணிக்கம் தாக்கூர் அவர் கூட வந்து ஒரு 30,000 அந்த அளவுக்கான வாக்குகளை தான் அப்போது வந்து வாங்கினாரு. அப்படின்னு வாக்கு அப்படின்றது ரொம்பவே குறைவான வாக்குகள் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் கட்சி தோல்வியுமே வந்து அந்த தேர்தலில் வந்து தழுவுனாங்க. மறுபுறம் தனித்து போட்டியிட்ட திமுகவுமே வந்து தோல்வியை தான் தழுவுனாங்க. ஆனாலும் கூட திமுகவுக்கு வந்து ஒரு 25 கிட்ட வாக்கு சதவீதம் வந்தது. ஒரு 27 இடங்கள் கிட்ட திமுக 2வது இடத்தையுமே அந்த தேர்தலில் வந்து பிடிச்சாங்க. கடைசியா காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டியிட்டது அப்படிங்கிறது அந்த தேர்தலில் தான். அந்த தேர்தலையுமே கூட 4.3% அந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சி வந்து வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா கூட்டணியில போட்டியிட்ட காலங்கள் லாஸ்டா ஒரு 15 வருஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட 2011 ஒரு 9% மேல வாங்கியிருக்காங்க. 2016 ஒரு 6% மேல, 2021 ஒரு 4%, ஏன்னா தொகுதிகள் வந்து குறைக்கப்பட்டது. அதே போல 2019 12% மேல,
2024 10% மேல அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதே வேளையில கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட்ட காலங்கள்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 5.7%, 4.3% அப்படின்னா 5% ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி அப்படிங்கிறதுமே இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட அந்த 2014க்கு முன்பா வந்து காங்கிரஸ் கட்சி மத்தியில ஆட்சியிலுமே இருந்தாங்க. ராகுல் காந்தி எல்லாம் வந்து இளைஞர் காங்கிரஸ் அப்படின்லாம் ரொம்பவே ஒத்துணர்வு பெற்றிருந்த காலகட்டம். அப்ப இருந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது கூட காங்கிரஸ் கட்சி கிட்ட தற்போது வந்து இல்லை. ஸோ அந்த காலகட்டத்திலே ஒரு 5%, 4.7% இந்த அளவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமா இருக்கு. காங்கிரஸ் கட்சியில தற்போது எழுந்திருக்கிற இந்த குரல் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில காங்கிரஸோட இடங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. கடந்த 2024 தேர்தலையே அந்த கடந்த முறை ஒதுக்குன 2019 ஒதுக்குன 10 இடங்கள் அப்படின்றதுக்கு ரொம்பவே வந்து கெடுபிடியான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்தது. ஆனா அதற்கு முன்பாகத்தான் வந்து செல்வ பெருந்தகை மாநில தலைவர் ஆயிருந்தாரு. அதன் அடிப்படையில பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து அந்த தேர்தலில் 10 இடங்கள் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஆனா அதன் தொடர்ச்சியா 2026 வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 2021 திமுக சார்பில் வந்து 25 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது. ஆனா அதுல வந்து காங்கிரஸ் கட்சி 18 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அதுல வந்து தற்போது 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த முறை அந்த 25 இடத்துலயுமே வந்து சில இடங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. கடந்த காலங்களை தாண்டி தற்போது பார்த்தோம்னா விஜயோட வருகை அப்படிங்கிறது கூட இருக்கு. தங்களோட டிமாண்டை அதிகப்படுத்திக்கிறதுக்காக விஜய் வந்து வரவேற்று சில கருத்துக்களை வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து பேசுறாங்க. அது வந்து தங்களோட பேரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களுமே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில தங்களோட தொகுதிகளை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்ப கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு சட்டமன்ற சீட்டு வேணும். அது போக கன்னியாகுமரியில ஏற்கனவே நாங்க வந்து 3 எம்எல்ஏ வச்சிருக்கோம். கிள்ளியூர்ல, விலவங்கோடு அப்படின்னு சொல்லி, குளச்சல் அப்படின்னு 3 இடங்கள்ல இருக்கும். மொத்தமா வந்து 42 இடங்கள் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலையுமே பங்கு கொடுக்கணும். அது போன்ற கோரிக்கைகளும் காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. ஆனா திமுக தரப்புல வந்து எங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் வந்து போயிட்டு இருக்கு, அதனால இப்ப எந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் நடத்த முடியாது, பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை வந்து தவிர்த்துட்டாங்க. தொடர்ச்சியா திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வந்து ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியா பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து சில இடங்களை வந்து குறைச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனா திமுக தலைமையில 28 இடங்கள், ராஜ்யசபா ஒரு இடம், அவ்வளவுதான். அதற்கு மேல ஒரு இடங்கள் கூட கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல பங்குலாம் கிடையவே கிடையாது அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் பிரவீன் சக்கரவர்த்தி இது போன்ற கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ 12% வாக்குகளுக்கு ஏற்ற இடங்களை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்ற அதன் அடிப்படையில தான் அவரோட இந்த கருத்து இருக்கு அப்படின்றதையும் அரசியல் பார்வையாளர்கள் வந்து பார்க்கிறாங்க. கூட்டணியில போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சியோட வாக்குகள் எவ்வளோ, தனிச்சு போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சியோட வாக்குகள் எவ்வளோ அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தோம். உங்களோட கருத்துக்கள், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் தற்போது வந்து 12% இருக்கும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சொல்றாரு. அந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸை ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.